ஹாய், ஹலோ. ஆர்.எஸ். அகர்வால் வெர்பல், நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து டாபிக் வைஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம ஆல்ரெடி என்ன டாபிக் பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 1ல இருக்கிற தொடரை முடிவு செய்தல் இருக்கிற எல்லா சம்ஸும் முடிச்சிட்டோம். அதே மாதிரி பிரிவு 2ல இருக்கிற ஒப்புமை திறன் அறிதல்ல வகை 1 முடிச்சிட்டோம். வகை 2 இன்னைக்கு முடிச்சிடலாம். ஆல்ரெடி இதுல பாத்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 முடிச்சாச்சு. இப்ப பார்ட் 3 பார்க்க போறோம். இதுல 2ல எஃப் அப்படிங்கறதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, பாருங்க. குறிப்புகள் கீழே உள்ள கேள்விகளில் முதல் 2 வார்த்தைகள் சாய்வு வடிவில் ஒரு தொடர்பை கொண்டிருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுகளில் இருந்து வார்த்தைக்கான சரியான மாற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த மாற்று கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையுடன் அதே தொடர்பை கொண்டிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னு, அரசியல் அமைப்பு என்பது திருத்தம் என்பதுடன் தொடர்புடையது எனில் புத்தகம் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது அதாவது அரசியலமைப்புல ஏற்படுற அந்த மாற்றம் மாற்றத்தை சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்புல மாற்றம் ஏற்படுத்தினா என்ன வரும்? திருத்தம் செய்வோம். அதாவது அரசியலமைப்புல ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தம் சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி புத்தகத்துல ஏதாவது மாற்றம் செய்யணும் என்னன்னு சொல்லுவோம், அதை பிழை இருக்கும். அந்த பிழையை தான் மாற்றம் செய்வோம். அதனால ஆப்ஷன் ஏ பிழை தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அண்ணாச்சி என்பது ஜெல்லியுடன் தொடர்புடையது எனில் தக்காளி என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தக்காளி பாத்தீங்கன்னா பியூரின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட தான் தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாச்சியை ஜெல்லி மாதிரி கன்வெர்ட் பண்ணி பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தக்காளியை பியூரி அப்படிங்கிற முறையில பதப்படுத்துவாங்க. அதனால பியூரி, ஆப்ஷன் பி பியூரி. இந்த பியூரி இல்ல அப்படின்னா சாசா கூட பதப்படுத்தி வைப்பாங்க. அதனால ஆப்ஷன் பி பியூரி. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ரிக்கெட்ஸ் குழந்தைகளுடன் தொடர்புடையது எனில் ஆஸ்டியா மலாசியா என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, ரிக்கெட்ஸ் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஏற்படுற நோய். அதாவது குழந்தைகளுக்கு விட்டமின் டி குறைபாடுனால எலும்பு பலவீனமாகும். என்னது? எலும்பு பலவீனமாகும். எலும்பு பலவீனமாகிறதுனால விட்டமின் டி குறைபாடு இருக்கும். அதே மாதிரி ஆஸ்டியா மலாசியா அப்படிங்கிறது அதுவும் விட்டமின் டி, கால்சியம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் குறைபாடு இருக்கிறதுனால பெரியவர்களுக்கு எலும்புல பிரச்சனை ஏற்படும். அதனால ஆப்ஷன் சி பெரியவர்கள் தான் கரெக்ட். இதுவும் எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு நோய் தான். குழந்தைகளுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் எதுன்னு பாத்தீங்கன்னா ரிக்கெட்ஸ். அதே மாதிரி ஆஸ்டியா மலாசியா அப்படிங்கிறது பெரியவர்களுக்கு ஏற்படுற எலும்பு பத்தின பிரச்சனை. அதனால ஆப்ஷன் சி பெரியவர்கள் தான் கரெக்ட். 4வது பாருங்க, அமராந்தஸ் என்பது கலை. அமராந்தஸ் என்பது கலை என்பதுடன் தொடர்புடையது எனில் போர்டியகஸ் எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அமராந்தகஸ் அப்படிங்கிறது கலையில ஒரு வகைதான் அமராந்தகஸ் சொல்றாங்க. அதே மாதிரி போர்டியஸ் அப்படிங்கிறது என்ன கலவை அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஞ்சைகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுற ஒரு பூச்சிக்கொல்லி. அதனால ஆப்ஷன் ஏ பூச்சிக்கொல்லி தான் கரெக்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பூஞ்சைகளை கட்டுப்படுத்துறதுக்கு இது கலையில ஒரு பிரிவு தான் அமராந்தகஸ். அதே மாதிரி நம்மளுக்கு கலைனா இந்த தேவையில்லாத பொருட்கள். அதே மாதிரி போர்டிகஸ் அப்படிங்கிறது தேவையில்லாத பூஞ்சைகள் இருக்கும் இல்லையா, அந்த பூஞ்சைகளை கட்டுப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி. அதனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 5வது சம் பாருங்க. ஹெக்ரோமீட்டர் ஈரப்பதத்துடன் தொடர்புடையது எனில் ஸ்பிகோமே நோமீட்டர் எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஈரப்பதத்துடன் தொடர்புடையது. 2வது பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தத்துடன் தொடர்புடையதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதை அளவிடுற ஒரு கருவி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரத்த அழுத்தம் தான் கரெக்ட். 6வது பாத்தீங்கன்னா வளர்தல் குறைதலுடன் தொடர்புடையது எனில் உச்சநிலை எதனுடன் தொடர்புடையது? நல்லா தெரியும், இது ஆப்போசிட்ல இருக்கு. அதனால தாழ்வு நிலை. வளர்தல் குறைதல் சொல்லி கொடுத்திருக்கு. வளர்தல் அப்புறம் குறைதல் சொல்லி கொடுத்திருக்கு. அப்போ உச்சநிலை அப்புறம் என்னது? தாழ்வு நிலை தான் கரெக்டா. ஆப்ஷன் சி தாழ்வு நிலை. 7வது பாருங்க. எஃகு பொக்காரோவுடன் தொடர்புடையது எனில் உள்ளாடை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி லூதியானா அப்படிங்கறதுதான் கரெக்ட். இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொக்காரோவில பிரபலமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எஃகு தொழிற்சாலை இருக்கு. எஃகு தொழிற்சாலைக்கு பெயர் போனதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி உள்ளாடைக்கு லுதியானா அப்படிங்கிறது உள்ளாடைக்கு பிரபலமானதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால ஆப்ஷன் டி
லுதியானா. எட்டாவது பாருங்க, அசில் என்பது கோழியுடன் தொடர்புடையது எனில் சால்மன் எதனுடன் தொடர்புடையது? நம்ம சால்மன் மீன் சொல்லுவாங்க, அதனால ஆப்ஷன் பி வந்து மீன் தான் வந்து கரெக்ட். இது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அசில் அப்படிங்கிறது வந்து ஒரு கோழி இனம் சொல்லி சொல்றாங்க. கோழியில இருக்கிற ஒரு டைப் ஆஃப் கோழி. சால்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையான மீன் சொல்லி சொல்றாங்க. அதனால ஆப்ஷன் சி மீன் தான் வந்து கரெக்ட். ஒன்பதாவது பாருங்க, பால் தண்ணீருடன் தொடர்புடையது எனில் நெய் எதனுடன் தொடர்புடையதுன்னா வனஸ்பதி. ஆப்ஷன் ஏ வனஸ்பதி தான் கரெக்ட். இது எந்த பேட்டர்ல போகுதுன்னா, அதாவது தண்ணியில வந்து பால்ல வந்து கலப்படம் நடக்கும் இல்லையா? பால் எப்படி கலப்படம் பண்ணலாம்? தண்ணீர் ஊத்தி கலப்படம் பண்ணலாம். அதே மாதிரி நெய்யில கலப்படம் பண்றதுதான் வனஸ்பதி. ஆப்ஷன் ஏ வனஸ்பதி தான் வந்து கரெக்ட். 10வது, சப்பாத்தி சமைப்பதுடன் தொடர்புடையது எனில் இறைச்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இறைச்சி வறுத்தல் தான் தொடர்புடையது. வேக வைத்தல், சுடுதல், பொரித்தல்லாம் வராது. ஆப்ஷன் டி வறுத்தல் சொல்லி கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே இறைச்சியை வந்து நம்ம வந்து பண்ணுவோம். வேக வைக்கிறது, சுடுறது, பொரித்தல் இது எல்லாமே வந்து பண்ணுவோம். ஆனா நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா வறுத்தல் கொடுத்திருக்காங்க. சப்பாத்தி சமைப்பது, இறைச்சி வறுத்தல் தான் கொடுத்திருக்காங்க. 11வது, இன்சுலின் ஹார்மோனுடன் தொடர்புடையது எனில் ட்ரிப்சின் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்சுலின் பாத்தீங்கன்னா ஹார்மோனோட தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்சுலின் பாத்தீங்கன்னா கணையத்துல வந்து உற்பத்தி செய்யப்படுற ஒரு ஹார்மோன் சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து குளுக்கோஸ வந்து உறிஞ்சி ஆற்றலை வந்து பெறதுக்கு வந்து உதவி பண்ணுது. அதனால வந்து இன்சுலின் அளவு கரெக்டா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி ட்ரிப்சின் அப்படிங்கிறது வந்து புரதங்களை உடைக்க வந்து செரிமானப்படுத்துற ஒரு நொதி அப்படிங்கிறாங்க. அதனால ஆப்ஷன் சி என்சைம் சொல்றாங்க. அந்த நொதி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா என்சைம். பாருங்க, இன்சுலின் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு வகையான ஹார்மோன். அது வந்து நம்மளுக்கு வந்து ஆற்றலை உரியதுக்கு வந்து உதவி பண்ணுது. கணையத்துல உற்பத்தி ஆகுது இது. ஓகேவா? இந்த இன்சுலின் வந்து ஒரு ஆற்றலை உரியதுக்கு வந்து உதவிப்படுது. அதே மாதிரி ட்ரிப்சின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புரதங்களை உடைச்சி நம்ம செரிமானத்துக்கு உதவி பண்றது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்சைம். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் சி என்சைம் தான் கரெக்ட். 12வது, உழுதல் காற்றோட்டம் என்பதுடன் தொடர்புடையது எனில் உரமிடுதல் எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, உழுதல் காற்றோட்டமுடன் தொடர்புடையது. அப்ப பாத்தீங்கன்னா மண்ணுல காற்றோட்டத்துக்காக தான் உழுவோம். மண் இருக்குன்னா அதுல வந்து மேல் மண்ணா கீழே போகணும், கீழ் மண் வந்து மேல வரணும். அப்பதான் வந்து மண்ணோட தன்மை வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மண்ணுக்கு வந்து ஒரு காற்றோட்டத்துக்காக தான் வந்து உழுதல் வந்து செய்யப்படுறோம். அதே மாதிரி உரமிடுதல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மண்ணை வந்து நிரப்பதுக்காக செய்யப்படுறதுதான் வந்து உரமிடுதல்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாருங்க, அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா நிரப்புதல். ஆப்ஷன் பி நிரப்புதல் தான் வந்து கரெக்ட். மண்ணை வந்து நிரப்புவதற்காக வந்து செய்யப்படுது உரமிடுதல். ஓகேவா? இப்ப வர உழுதல் வந்து காற்றோட்டம், உரமிடுதல் வந்து நிரப்புதல். நெக்ஸ்ட் சம். தொற்று உணவுடன் தொடர்புடையது எனில் தொற்று எதனுடன் தொடர்புடையது? பாருங்க, 2 தொற்று கொடுத்திருக்காங்க. வந்து யோசிச்சு வந்து போடணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து உணவு, 2வதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி உடல் தான் வந்து கரெக்ட். இது எப்படின்னா கிருமிகளால உணவு வந்து கெட்டு போவதுதான் சொல்லி சொல்றாங்க. அதுதான் வந்து தொற்றுங்காங்க. அதாவது உணவுல பாத்தீங்கன்னா உணவுல வந்து கிருமி வந்து அதிகமாகி உணவு வந்து கெட்டு போறதுதான் வந்து தொற்றுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி உடம்புல கிருமியா ஏற்பட்டு உடம்புல வந்து தொற்று வருது இல்லையா, அததான் வந்து தொற்றுன்னு சொல்றாங்க. அதான் ஆப்ஷன் சி வந்து தொற்று. கிருமிகள், நோய்கள், நுண்ணுயிர்கள்லாம் வந்து வரவே வராது. உணவுல கிருமிகள் அதிகமாகி அது வந்து தொற்று வந்து கெட்டு போறது, அதுதான் வந்து தொற்று. அதே மாதிரி உடல்ல வந்து கிருமிகள் வந்து நம்மளுக்கு வந்து நோய் வர்றது வந்து தொற்றுன்னு சொல்றாங்க. அதனால ஆப்ஷன் சி தொற்று. 14வது சம். பூ என்பது கொத்துடன் தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. பூ என்பது கொத்துடன் தொடர்புடையது எனில் அமைச்சர் எதனுடன் தொடர்புடையவன்னு சொல்லி கேட்காங்க. பூங்கொத்து இருக்குன்னா அப்படி இதுல எல்லாமே நிறைய பூவா வந்து இருக்கும். ஓகேவா? நிறைய பூவா இருக்கும் இதுல. இப்ப இந்த பூல வந்து என்னதுன்னா பூல ஒரே ஒரு பூக்கள் வந்து நிறைய இது சேர்ந்ததுதான் கொத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து இதுல வந்து ஒரே ஒரு பூ மட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, அதே மாதிரி அமைச்சர் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரி சபைன்னு சொல்லி சொல்றாங்க. மந்திரி சபையில பாத்தீங்கன்னா நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க. அதுல ஒரு ஆள் தான் வந்து அமைச்சர். அதே மாதிரி பூங்கொத்துல வந்து நிறைய பூக்கள் இருக்கும். அதுல ஒரு பூ தான் வந்து அதுல இருக்கிறது ஒரு பூ. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வதுல இருக்கிற ஒரு உறுப்பு இல்லைன்னா உறுப்பினர் தான் முதலாவது ஆகும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லாஸ்ட் சம்.
15வது அந்நியப்படுத்துதல் பிரிதலுடன் தொடர்புடையது எனில் சித்த பிரம்மை எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. அந்நியப்படுத்துதல்னாலும் தனியா இருக்குதுதான், பிரிதல் அப்படிங்கிறது தனியா இருக்குதுதான். அப்ப ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேம் மீனிங். அதே மாதிரி சித்த பிரம்மைக்கான சேம் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா துன்புறுத்துதல். சித்த பிரம்மைனா இந்த சித்திரப்பதப்படுத்துதல் சொல்லுவாங்களா, அது மாதிரி துன்புறுத்துதல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, துன்புறுத்தல் தான் வந்து கரெக்டா இருக்கும். தடுப்பு, நடத்தை, ஈகோ இதெல்லாம் வந்து வராது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்.எஸ். அகர்வால் புக்ல இருக்கிற வந்து ரீசனிங் சம்ஸ்ல வந்து அதாவது சாப்டர் 2ல இருக்குதுல வகை 2 வந்து முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து வகை 3 வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.